ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அடுப்பு கிளீனிங் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டிப்ஸு. பொதுவாக எல்லாத்துக்குமே அடுப்பு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போவுமே உங்கள் அடுப்பு நல்லா பளிச்சுனும் நல்லா சுத்தமாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், என்னோடய அடுப்பு எவ்வளவு அழுக்காகவும் நல்லா கரை பிடிச்சிருக்குது. இது எல்லாமே டீ அப்புறம் பால் இதெல்லாம் சிந்தினது தான். இப்போ இந்த கரையை ஈஸியாக போக்கிடலாம். அப்புறம் மேலே இருக்கிற அந்த டாப்பை கழட்டி நம்ம இப்போ ஊற வச்சிடலாம் தண்ணியில். அப்போ பர்னரையும் கழட்டிடலாம். அடுப்பு க்ளீன் பண்ணும்போது மறக்காமல் சிலிண்டர் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் எந்த ஷாம்பு இருக்கோ அதில் 2 ட்ராப் ஷாம்பு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடயே கொஞ்சமாக லெமனும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நல்லா நுர வர அளவுக்கு அதை நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நுர வரணும். அதுக்கப்புறம் இதை அடுப்பில் இருக்கிற எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கரை இருக்கிற எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப பெட்டர் தான் எல்லா ஷாம்பு விட. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா போட்டு விட்டுருங்க. அப்புறம் ஒரு ஸ்பாஞ்சு வச்சு அதை சும்மா தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே நல்லா ஊறி இருக்கும். அப்படி நம்ம போட்ட அந்த லிக்விட் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணால் தான் அழுக்கெல்லாம் ஊறி நல்லா வெளியே வரும். அதனால இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்குங்க. பாருங்கள், போட்டதையுமே என்னோடய அந்த அடுப்பில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வெளியே வருது. இப்போ அதே மிச்சம் இருக்க தண்ணியில் பர்னரை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நீங்கள் நைட்டே ஊற வச்சாலும் நல்லா பெட்டர் தான். அது அழுக்கு நல்லா வெளியே வந்துடும். இப்போ அடுப்பு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நான் அந்த சைடில் இருக்கிறதுல இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் சில்வர் ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி சைடுலாம் விட்டு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த தேங்காய் நார். அதனால நான் தேங்காய் நார் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ஒரு டைம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா அழுக்கு வரும். இப்போ எல்லா பக்கமும் விட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழுக்கு நல்லா வெளியே வருது. எப்படி கரையாக இருந்துச்சு எல்லாமே வெளியே வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷர் வச்சு இந்த பர்னருக்குள்ளே நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா ஊறி வெளியே வரும். தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணாத ப்ரஷ் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ அந்த ஸ்பாஞ்சை வச்சு எல்லா அழுக்கையும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், கேஸ் இப்போ என்னோடய அடுப்பு நல்லா க்ளீன் ஆகிருச்சு. நல்லா பளிச்சுன்னு இருக்குது. முன்னே காட்டினதுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடியிலெலாம் அழுக்கு இருக்கும். அதையும் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா அதை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அடுப்பை மறுபடியும் தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய ஸ்பாஞ்சில். ரொம்ப ஈஸி. நீங்கள் துணி வச்சு துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணியும் சிந்துங்கிற அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றியும் தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தண்ணியும் சிந்தாது, ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். இப்போ இந்த ஸ்பாஞ்சை வச்சு எல்லா பக்கமும் தொடச்சி எடுத்துருங்க. அழுக்கெல்லாம் வந்துடும்.
அதுக்கப்புறம் அந்த தண்ணியை புழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் ட்ரையான ஸ்பாஞ்சில் இன்னொருக்கா தொடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அடுப்பு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்பவே ஈஸியான வழி. இப்போ எல்லா பக்கமுமே தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுப்பு வந்து சுத்தமாயிருச்சு. பாருங்கள் எத்தனை அழுக்கு வந்திருக்குதுன்னு. ஸ்பாஞ்சில் நல்லா வந்துருச்சு. இப்போது இன்னொரு காட்டன் துணி வச்சு அடுப்பை நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அடுப்போட வேலை முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம பர்னரை க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு யூஸ் பண்ணாத ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா வெளியே வந்துடும். இந்த மாதிரி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து நைட்டு க்ளீன் பண்ணுறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட கழுவலாம். அதில் இருக்கிற அடைப்பெல்லாம் எடுத்துரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து நல்லா எரியும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அழுக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அடைச்சிருந்தா கூட எல்லாம் வெளியே வந்துடும் அழுக்கெல்லாம். இப்போது 2 பர்னரையும் கழுவியாச்சு. இதுக்கப்புறம் இதுலேயே வந்து இன்னும் நல்ல தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுருங்க. காய வச்சு தொடச்சிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அடுப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பர்னர் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்பில். பாருங்கள், முன்ன காட்டினதுக்கும் இப்போ இருக்கிற அடுப்பு நல்லா சுத்தமாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. தண்ணி ஊற்றி கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணியும் வந்து சிந்திருச்சு அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை. நல்லா ஈஸியான மெத்தட். அடுப்பு கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.